ஒரு பொண்ணோட சாவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இத திசை திருப்ப 7-8 பேர் செத்தாங்க, ஒரு 70-80 பேர் அடிபட்டாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்தா உடனே ஜனங்க அந்த பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம பிரச்சனை மறந்துடுவாங்க. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன் சார். நாங்க ஐஐடி குப்பத்திலிருந்து பேசுறோம். இங்க எல்லா இடமே தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? நீங்க யார் பேசுறது? நான் தான் சார், கதிரவே பேசுறேன். உனக்கு வேற வேலை இல்ல சார்? சத்தியமா சொல்றேன், தீப்பிடிச்சிரு சார். ஐயா போன சார் 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 நான் சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பத்து சேர்த்து வச்சிருந்தேனே, எல்லாம் எரிஞ்சு சாப்பிடா போயிடுச்சு. நம்ம குப்பத்துல ஒரு குடிச்ச பாக்கி இல்லாம எல்லா கதிரவா, இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு இல்லை. அந்த மந்திரி வைரவனோட ஆட்கள் தான். அந்த பாவியோட அக்கிரமத்துக்கு எப்பத்தான் முடிவு வரும்னு தெரியல. நீயா எங்க வந்த? பன்னீர் குளியல், பலரசபானம், கண்ணீரோட கட்டிலர், இதெல்லாம் இல்லன்னா அந்த காலத்து மகாராஜாக்களுக்கு தூக்கம் வராதும்பாங்க. இந்த காலத்துல உம்மாதிரி மந்திரிகளுக்கு அதே கஷ்டம் தான். அப்படித்தானே? நான் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்குமே. என்னோட விளையாடாத, நான் ஏற்கனவே நெருப்பு. இந்த நெருப்பு தான் ஏழை எளியவங்க குடிசைங்களை எரிச்சு கொளுத்தி கருக்கி சாம்பலாக்கி ஒசிக்கி போட்டுருச்சு. மரியாதையா பேச ராஸ்கல். மரியாதை ஒரு வழி பாதையா இருக்க கூடாதா மழையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்டா. அப்படிங்களா சார்? சார் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கடிச்ச இந்த பாம்பை விஷத்தை உறிஞ்சி எடுக்கணும்னு உத்தரவு போட வந்திருக்கேன் சார். நீ எனக்கு உத்தரவு போடுறியா? ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவர் அப்படி எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னியோ அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். என்ன பாக்குற? யாரையாவது கூப்பிடலாம்னா அவங்க வந்தாங்கன்னா உன் பணத்தை தான் பாக்கணும். பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன், குடிசை எல்லாம் கொடுத்து சொல்லி அந்த குடிசை எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துருந்தான். என்ன எரிஞ்சு போன குடிசையெல்லாம் கட்ட சொல்லி நம்ம மந்திரி வைரவன் தான் சொல்லியிருக்காரு. அந்த புண்ணியவான மறந்துடாதீங்க. என்ன கட்டாம வேடிக்கை பாக்குற? ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நிக்கிற உன் வீட்டுல ஹோம் படுக்கையில ஹோம் முன்னாடியே நான் படுத்திருக்கேன். எப்படி? எல்லாம் நேரம் தான். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எரிச்ச எல்லா குடிசையும் கட்டி கொடுத்தாச்சுங்க. சரி சரி வச்சிரு. குடிசை எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஏன் இருந்து சாப்பிட்டு போயேன். என்ன கிண்டலா? உன் ஊழல் பணத்துல அறுசுவ விருந்து கொடுத்தா கூட அத நான் விஷமா தான் நினைப்பேன். இந்தா. என்னது? தூக்க மாத்திரை. சாப்பிடு. நீ நல்லா தூங்கணும், இல்லைன்னா மறுபடியும் போலீஸுக்கு போன் பண்ணி கட்டின குடிசையில எரிக்க சொல்லிருவியே. அதனாலதான் உனக்குத்தான் நிமிஷத்துக்கு ஒரு புத்தியாச்சே. இந்தா சாப்பிடு. சீக்கிரம்.
வரட்டுமா? ஆ, நீ பேசுனதெல்லாம் இந்த கேசட்ல பதிவாயிருச்சு. ஜாக்கிரதை. கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஐயே, கூட்டல்லாம் இப்படி, பெருக்கல்லாம் இப்படி. அது எப்படி ரெண்டு ஒண்ணாகும்? நீங்களே சொல்லுங்க. டீச்சர் சொன்னா கரெக்ட் தம்பி. இப்ப பாரு பாப்பா, நான் என்ன பண்றேன்? கூட்டுறீங்க. கரெக்ட். தம்பி நீ சொல்லு, இப்ப நான் என்ன பண்றேன்? பெருக்குறீங்க. கரெக்ட். இப்ப புரிஞ்சுதா? கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான். ஆமா. நான் சொல்றேன். 4 4 4 4 4 5 4 20. அதே 4 5ஆல பெருக்கினாலும் 5 4 20. அதனாலதான் சொன்னேன் கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு. புரிஞ்சுதா? நல்ல விளக்கம். மணி, மஞ்சு. வணக்கம் சார். வணக்கம். ஆ? சரி, அப்பா எங்க போயிருக்காரு? அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காருன்னா குமஸ்தா எங்க இருக்காரு? நான் அவசரமா லாபுக்கு எடுக்க வந்தேன். இந்த விளக்கமாத்த எடுத்துட்டு அலைகிறேன். லாபுக்கு எங்க இருக்கு? லாபுக்கு உங்களுக்கு அம்மா வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ஐயோ, இது எங்க அம்மா இல்ல, டீச்சர். ஓஹோ, சரி, இது முக்கியமான கேசட். அப்பா வந்தா மாமா கொடுத்தேன்னு சொல்லணும். ஆ? ஆமா, இவங்க என்ன டீச்சர்னு சொன்ன? கணக்கு டீச்சர். கணக்கா? ஆ, ஆ. புதிய குடிசைகள் திறப்பு விழா. அமைச்சர் வைரவன் புதிதாக கட்டிய குடிசைகளை திறக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் வைரவன், ஏழைகளின் தெய்வம் வைரவன், உங்களுக்கெல்லாம் இந்த குடிசையில் கொடுத்த வைரவன், 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 வைரவன். ஊரை அடிச்சு வேலை போட்டுதான் வைரவன். இவனை வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் உருப்பட மாட்டாங்க. வைரவன், வைரவன், வைரவன். சொல்லையா? ஓ, நீ போலீஸ்காரரோ? இதனை கட் பண்ணும். ஆமாங்க. அப்ப பிளேடு கொண்டா. என்னங்க பழைய ஞாபகத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க? கத்திரி 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 எங்க? கத்திரி இதா. வந்ததுக்கு இது மிச்சம். ஒண்ணு இல்ல. ஐயா, உங்க கையால ரிப்பனை விட்டுட்டீங்க, உங்க வாயால 2 வார்த்தை பேசுறீங்க. ஏழை பாளையங்களா நீங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். குடிசைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டவுடன் நான் துடிச்சு போயிட்டேன். இதெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். எல்லாம் போய் எங்களுக்கு தெரியுமா? யோ, நீ யார் யார் சொல்றதுக்கு? இந்த குடிசைங்களை நீங்க கட்ட சொல்லி உத்தரவு போடல, எரிக்க சொல்லி தான் உத்தரவு போட்டீங்க. என்ன மோகன், கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? மகாஜனங்களே, இவன் பொய் சொல்றான். உங்க குடிசைகளை நான் எரிக்க சொல்லிருப்பனா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எரிக்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? காட்டு பார்க்கலாம். யார மிரட்டுற? நான் யாரையும் மிரட்டல, நீங்க தான் ஊரை மிரட்டுறீங்க. கதிரவங்கிட்ட உண்மையை கக்குனீங்களே, அதுதான் இது. மகாஜனங்களே நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவரை படி. எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னியோ அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன். குடிசை எல்லாம் கொடுத்த சொல்லி அந்த குடிசை எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துருந்தோம். என்ன இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? டேப் ரெக்கார்டர் ஆதாரங்களை கோர்ட்ல செல்லுபடி ஆகுதியா? நாங்க வீடியோவையே ஆதாரமா எடுத்துக்கிறது இல்ல. உங்ககிட்ட பேச விரும்பல. மகாஜனங்களே இப்ப சொல்லுங்க, இந்த குடிசைகளை கட்டி தர சொன்னது இந்த மந்திரியா இல்ல நம்ம கதிரவனா? இப்பதான் இந்த அமைச்சர் வாழ்கன்னு சொன்னீங்க, இப்ப கதிரவன் வாழ்கன்னு சொல்றீங்களே, சரியான செம்பரியாட்டு கூட்டமியா?
ஐயா மன்னிக்கிறேன். அந்த மோகனை பணமாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. இப்போ ஒன்ன பணமாக்கினாத்தான் என் மனசாரு. என்ன தேடுறீங்க? இந்த ஆளை கொல்றதா வேணாமான்னு பூவா தலையா போட்டு பாக்குறதா காசு தேடுறேன். இதை நான் வச்சிருக்கேன். ஏய், இந்த நிலைமை உனக்கு வரலாம். டேய், முன்னேறு. தலை விழாம பூ விழுந்ததுனால உன் தலை தப்பிச்சிடுச்சு. நல்லதுங்க. காசு என்னது? இனிமேலாவது ஒழுங்கா வேலையை செய். சரிங்க. அப்பா, ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் ஒண்ணும் காப்பாத்தல, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்னையா சொல்றேன்? இந்த பக்கம் பூவா, இந்த பக்கமும் பூவு. எப்பவாவது மினிஸ்டர் பூவா தலையா போட்டு என்ன கொலை பண்ணிட்டாருன்னா, அதனாலதான் முன்னேற்பாடா நாணயத்துல 2 பக்கமும் பூ அடிச்சு வச்சிருக்கேன். கள்ள நாணயமே அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம கும்பல்ல எவையா நல்ல நாணயத்தேன். அதிகமா இருக்கா? ஆமா, நீங்க 2 பேரும் போய் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு ஜுரம் வந்தா எங்களால தாங்கிக்கவே முடியாது. மஞ்சு, மஞ்சு, நம்ம அப்பாவை கவனிக்க யாருமே. ஐயோ, நெருப்பா கொதிக்குது. மதி, உனக்கும் ஜுரம் அடிக்குது. மஞ்சு, நேத்து பார்க்கும்போது நல்லா தானே இருந்தீங்க, என்னமா ஆச்சு? டீச்சர், எங்க அப்பாவுக்கு ஜுரம், அதை எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியல டீச்சர். அதான் மழையில நனைஞ்சு ஜுரத்தை வர வச்சுட்டீங்களா? சரியான பைத்தியக்கார புள்ளிங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், இருங்க. டீச்சர், என்ன? எங்களுக்கு மருந்து கொடுக்கறது இருக்கட்டும், பாவம் எங்க அப்பா, முதல்ல அவருக்கு மருந்து கொடுங்க டீச்சர். அப்படியா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்கதான். ஏன், நீங்க கூட தான் நல்லவங்க. டீச்சர், நீங்களே எங்க அம்மா வருதுங்களே. நான் உங்களுக்கு அம்மா ஆகதா? ஆமா, எங்க 2 பேரும் ஓட்டு உங்களுக்கு தான். அண்ணன் போஸ்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் ஓட்டு போட்ட போதுமா? உங்க அப்பா ஓட்டு போட வேண்டாம்? அந்த ஓட்டை நானே கேன்வாஸ் பண்ணிட்டேன். பாத்தியா, அதுக்குள்ள அரசியல்வாதி ஆயிட்டியே. இது எலெக்ஷன் இல்லடா, செலக்ஷன். மதி, மஞ்சு, உங்க 2 பேத்துக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. மோகன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைவீங்க, அப்புறம் முந்தான மேல சிந்தனை போகாது. அதனால இன்னைக்கே வெளியூருக்கு நீங்க ஹனிமூன் போறீங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவங்களை பிரிஞ்சு நல்லா இருக்கவே முடியாது. அப்பா, நாங்க பத்திரமா இருக்கோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா டாடி, எங்களை கொக்கிருக்கோம் மாமா, ஜாக்கிரதையா பாத்துக்குவாரு. அம்மா, நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரிய மனுஷங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, புறப்படுங்க. ஹையா, ஹனிமூன், ஹனிமூன். பாதையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த பாவையை பார்த்து ஓட்டக்கூடாதா? வழியை பார்த்து ஓட்டுங்க. ஏன் உன் விழியை பார்த்து ஓட்டக்கூடாதா? அடடா, பாதையை வேண்டாம், வழி வேண்டாம், சாலையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த சேலையை பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்து ஓட்டுங்க.
பொன்னாழிது போலே வருமாயினி நீலே முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள் முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாளதிலே நல்ல பொன்னாள் இது போலே வருமாயினி என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பார்க்கணும் போல துணிச்சாதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அது சரி, கதவை எதுக்கு தாப்பா போட்டீங்க? டீச்சர் அம்மாவோட ஒரு கணக்கு போடலான்னு தான். கணக்கா? ஆமா. ஒண்ணு எத்தனை? 1 1 2. இல்ல, ஒண்ணுதான். எப்படி? இப்படி. நீங்க ரொம்ப மோசம். நீங்க கணக்கு போடல, கணக்கு பண்றீங்க. ஆமா, குழந்தைங்களுக்கு ட்ரங்கால் போட்டமே, என்னாச்சு? எல்லாமே எனக்கு லேட்டா தான் கிடைக்கும் போல. ஹலோ, ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, நான் தான் அப்பா பேசுறேன். மதி எப்படி இருக்க? மஞ்சு எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மாவா? அம்மா கொடுங்க. ஹலோ மதி, நான் அம்மா பேசுறேன். மஞ்சு எப்படி இருக்கா? மஞ்சு நல்லா பாத்துக்க. மஞ்சு பேசலப்பா. சரிம்மா. அம்மா, நான் தான் மஞ்சு பேசுறேன். மஞ்சு எப்படிமா இருக்க? கதிர் மாமா எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. இப்ப வெளியே போயிருக்காரு. ஆமா, உங்க கூட யார் இருக்கா? கொக்கரக்கா இருக்கு. அதான் குமஸ்தா மாமா. கொட்டா கொட்டா. அம்மா, யார் பேசுறது? குமஸ்தா மாமாவா? நான் மாமா இல்லீங்க, குமாஸ்தா தான் பேசுறேன். சரியா, பிள்ளைங்க கிட்ட கொடு. நீ பேசுப்பா. அப்பா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன், வாங்கிக்கங்க. என்னடா 1 குடுக்குறேன் 2 குடுக்குறேன்? உங்களுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு. அப்படியா? அம்மாவுக்கு ஒண்ணா? ஆமாப்பா, அம்மாவுக்கு நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. டெலிவரி பண்ணுமா? என்னடா என்ன போஸ்ட்மேன் ஆகிட்ட? என்னங்க விளையாடுறீங்களா? மதியம் என்னமோ எனக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னா கொடுக்காம ஏமாத்துறீங்களா? நான் ஏமாத்த மாட்டேமா, இப்பவே கொடுத்துறேன், வாங்கிக்க. இதான கதிரவன் டாக்ஸி? ஆமா சார். போர்டு எடுத்தங்க வை. சரி சார். சார், போர்டை வச்சுட்டேன் சார். வெரி குட். உடையா? சார், கார் கண்ணாடி உடைச்சது யாரு? ஏன்? நாங்க தான் உடைச்சோம். ஏன் உடைச்சீங்க? நோ பார்க்கிங்ல வண்டி நின்னா உடைப்போம். நான் போகும்போது நோ பார்க்கிங் போர்டு இங்க இல்லையே. இப்ப புதுசா முளைச்சிருக்கு. உங்க ஆட்சியில எப்ப எது இடம் மாறுதுன்னே தெரியலையே. ரொம்ப திமிரா தான் பேசுற. சொல்லி இருந்தா நானே வண்டி எடுத்திருப்பேனே. சொல்லணுங்கிறது இல்ல. நோ பார்க்கிங்ல வண்டி நின்னாலே கண்ணாடியை உடைப்போம். ஓஹோ, இதுதான் உங்க சட்டமா? கண்ணாடியோட உடைக்க ஸ்டேஷனுக்கு. சொன்னபடி பிரேக் லைனை கட் பண்ணிட்டீங்கல்ல? கட் பண்ணியாச்சு. அவன் ஊரு போய் சேர்றதுக்குள்ள ஆல் க்ளோஸ். ஹலோ, என்னங்க? ட்ரங்காலா கொடுங்க. அப்பா, கதிர் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், எதுக்கு? சரி சரி, குமாஸ்தாவை கூப்பிடு. ஏய் மஞ்சு, மாமாவை சீக்கிரமா அடிச்சு எழுப்பு. என்ன என்ன என்ன? போன். போனா கொண்டா கொண்டா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஐயா ஐயா, யாரு? ஐயாவா? வணக்கங்க. ஆமாங்க, வழக்கம் போலவே அவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கதிரவன ஜாமீன்ல இருக்க பெட்டிஷன் டைப் பண்ணுவீங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன். ஐயோ, பிரேக் வெளியே வச்ச. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு- ஐயோ, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் சொல்றது கேளுங்கம்மா. நான் சொல்றது கேளு.
ஹலோ ஹலோ, நான் தான் மஞ்சு பேசுறேன். வரேன், நீங்களே இன்னும் வரலையே. சீக்கிரமா வந்துடுறேம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. ஹலோ, அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அவரு வெளியே போயிருக்காருமா. நீங்க அப்பா கூட போலியா? இல்லம்மா, அவர் என்ன விட்டுட்டு தனியா போயிட்டாரு. அம்மா, அப்பா வந்ததும் சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. கதிர் மாமாவை ரிலீஸ் பண்ணணும். அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன். ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு அப்பாவுக்கு. நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. ஹை, மம்மி வந்தாச்சு. ஹை, டாடி வந்தாச்சு. மம்மி, டாடி. மம்மி, டாடி வரலையா? டாடி வரலையா? உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. டாடி, டாடி. மணி, மஞ்சு, மணி, மஞ்சு.